மன்னா சங்கீதம் 29:11 அதனுடைய 2வது பகுதியை இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். முழு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நேற்றைய தினத்துல பார்த்தோம், கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர். இந்த 2வது பகுதி சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான மிக மிக அவசியமான இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய சமாதானம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களிலே ஒரு சிறந்த ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய பிரசன்னம். அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய சமாதானம். கர்த்தருடைய சமாதானம் நமக்கு தேவையானதாக ஒன்று இருக்கிறது. நீங்கள் இரவுல படுக்க போகும்போது சமாதானத்தோடு செல்ல வேண்டும். காலையில் நாளை துவங்கும் போது சமாதானத்தோடு துவங்க வேண்டும். அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமாதானம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளோ சவால்களை சந்திக்கிறோம், எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், மன போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். இதெல்லாம் மேற்கொள்வதற்கு கர்த்தருடைய சமாதானம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட சமாதானத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, அவர் கொடுக்கிற சமாதானத்தை போல வேற ஒருவராலும் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்கிற சமாதானத்தை வேற எந்த ஒரு காரியமும் எடுத்து போடவும் முடியாது. அவர் கொடுக்கிற சமாதானம் நமக்குள் நிலைத்திருக்கிற ஒரு சமாதானமாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கு அவருடைய சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு உம்முடைய சமாதானம் தேவை. உம்முடைய ஜனத்துக்கு உம்முடைய சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இயேசுவின் கரம் அவங்க மீது அமரட்டும். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், பலப்படுத்துகிற நாளாய், நன்மையை செய்கிற நாளாய் இருக்கட்டும். உங்களுடைய பலத்த கரத்தை அவங்க பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க, உற்சாகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். உங்களுடைய சமாதானத்தை கொடுத்து நடத்துவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.